என் குழந்தையை காப்பாத்துங்க டாக்டர். என் குழந்தையை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். நீங்க தான் காப்பாத்தணும். என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் செஞ்சிருக்கேன். இனிமே ஆண்டவன் தாம்மா காப்பாத்தணும். நான் வரமா. கடவுளே, இது உனக்கே நியாயமா இருக்காப்பா? இத பாருமா, நியாயம் அநியாயங்கிறது அந்த கடவுளோட செயல். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அந்த கடவுள் மேல நம்பிக்கை வை. நம்ம ஊர்ல அந்த மயானத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் வேண்டிக்க. அதனால உன் குழந்தை பழைச்சாலும் பழைக்கலாம். உடனே போமா. அப்படியே ஆகட்டுங்க. உங்க ஆசீர்வாதத்தால என் குழந்தைகளுக்கு சரியானா அதுவே போதும் ஐயா, அதுவே போதும். என் கையில என்னம்மா இருக்கு? எல்லாம் அந்த கடவுளோட செயல். ஆகட்டும் ஐயா. சாமி, என் குழந்தை காப்பாத்துங்க, என் குழந்தை காப்பாத்துங்க. எதுக்கும் பயப்படாத தாய். உயிர் கொடுத்த மேல நம்பிக்கை வச்சா அவன் கைவிடவே மாட்டான். அவன் மேல பக்தியோட நம்பிக்கை வை. அவனுக்கு கருணை இருந்தா உன்னுடைய கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும். ஓம் நம சிவாய. சிவாய நம. சாமி, என் குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டீங்க. இந்த உதவிய நான் 7 ஜென்மத்திலே மறக்கவே மாட்டேன் சாமி. இதுல என்னுடைய உதவி எதுவும் இல்ல தாய். பக்தியோட பாசத்தோட நம்பிக்கையோட யார் அவனை கூப்பிடுறாங்களோ அவங்க கண்ணு முன்னாடி சிவன் எதிரில வந்து நிப்பான். எதுக்கும் கவலைப்படாம போயிட்டு வாமா. நீ போயிட்டு வா. அப்படியே ஆகட்டும் சாமி. நான் போயிட்டு வரேன் சாமி.